ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஷாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போஸ்ட் மார்க் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்னிங் லெவல்ஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அது போக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீ சார்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ப்ரீ சார்ட் அனாலிசிஸில் வந்து இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதான் காலையிலே சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் புதுசாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட மார்க்கெட் ஏன் கீழே விழுந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கீழே விழுந்ததுக்கான ரீசன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சரே சொல்லணும். ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ, தென் லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷன், ஃபர்ஸ்ட் டைம் நியூ ஹை பாயிண்ட்டு. அப்போ ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரிஸ் தான். கண்டிப்பாக எனக்கு இங்கேருந்து 700 ஒரு 125 பாயிண்ட் மார்க்கெட் மேலே போச்சுங்கிறதுக்காக ட்ரெண்டு புல்லிஸ் கிடையாது, ட்ரெண்டு பேரிஸு. அப்போ இந்த பேரிஸ் ட்ரெண்டுக்கு மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் எங்கே டிமாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 510 ரேஞ்சஸ்க்குள்ளே தான். அதாவது 520 510 இந்த ரேஞ்சில் தான் டிமாண்ட் இருக்குது. அப்போ மார்க்கெட்டுங்கிறது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுங்கிறது எங்கே போகும்? சப்ளை ஜோனுக்கு போகும். அப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட் எங்கே போகும்? டிமாண்டுக்கு போகும். அப்போ இந்த டிமாண்ட் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் மார்க்கெட் வரணும். ஓகே, அப்போ இங்கே தானே வரணும். ஏன் இன்றைக்கி இந்த 591 ரேஞ்சு நியரஸ்ட் ப்ளேஸில் ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட 1 hour டைம் ஃப்ரேமில் மார்னிங் என்ன சொல்லணுமோ அதை நீங்கள் அகைன் சொல்லி காட்ட போகிறேன். ஓகேங்களா? வேறு சார்ட் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 1 hour சார்ட் எடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ இந்த 1 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இது லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு ஹையர் ஃபார்மேஷனுங்கிறது ஒரு கரெக்ஷன். இட் மீன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட். கரெக்டுங்களா? அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமான இடத்துல வந்து ஓபி மார்க் பண்ணுவோம். நம்மளோட மென்டாலிட்டி சொல்லி கொடுத்துருப்போம். ஒன்று பேசிக்கு, இன்னொன்று வந்து நார்மல் ஜோன்ஸ். ஸோ அப்படி மார்க் பண்ணும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன். கரெக்டுங்களா? அப்போ இந்த ஜோன் நான் மார்க் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஜோனில் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரியாக்ஷன் தென் ஃபெயில்டு. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் தென் ஃபெயில்டு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஃப்ளிப் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். லைக்லி 2 கேண்டில் கன்சல்டன்சி பேஸ் தான், அதே கண்டிஷன் தான் இருந்திருக்கு. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த கேண்டில் ஃபுல்லாக நம்மளோட ஒரு ஸ்ட்ராங்கான ஓபி ஏரியா ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்கேவே என்ட்ரி ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன், காலையில் வீடியோஸ்லையுமே சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் இங்கேயே நம்மளுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகும். ஏன்னா ட்ரெண்ட் இஸ் புல்லிஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது போக இன்னொன்று எக்ஸஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸில் வரக்கூடிய 5 minutesோட ஓபி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி 5 minutesோட ஓபி பார்க்கும்போது 2 இடத்துல உங்களுக்கு பேஸ் ஃபார்மேஷன் இருந்தது அந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் உள்ள ஒரு பேஸ் ஃபார்மேஷன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் ஃபார்மேஷன். இது ரெண்டுமே ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட்டில் எங்கேயுமே என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் இம்பேலன்ஸ். அப்போ நான் என்ன பண்ணேன், 15 minutes போயிட்டு ஒரு ஓபி ஜோன் பார்த்தோம். இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட் ஃபுல்லாக தான் என்னோட ஓபியாக இருக்குது. அதனால் நான் காலை வீடியோ தெளிவாக சொல்லிட்டேன், இந்த 2 பிளேஸ் ஓபிலுமே கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஓபியும் ஓகே, ஸோ இந்த ஓபி ஓகே. இதில் வந்து கன்ஃபர்மேஷன் ட்ரேட் கிடச்சா ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? எனக்கு ஃபஸ்ட் ஓபி வந்து ஃபெயில்டு, ஓகே விட்டுருங்க, அதை கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் எனக்கு மார்க்கெட்டில் எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து சொல்ல வேண்டாம், இதில் நானே காட்டிடுறேன். ஸோ இப்போ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இது வந்து லைவ் நடத்த ட்ரேடு தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்குமே நம்மளோட 5000 அதாவது குட்டி அக்கௌண்ட் ட்ரேட் பண்ண தான் செஞ்சுருந்தோம். அப்போ இந்த பிளேஸில் வந்து ப்ராப்பராக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கீழே ஒரு ஈக்குவல் லிக்விடிட்டி. ஸோ இது என்னோடய ஓபி நியரஸ்ட் விக் இருக்கிறதுனால என்னோடய ஸ்டாப் லாஸ்ங்கிறது கண்டிப்பாக இந்த லோ பாயிண்ட் வரைக்கும் வருங்க. ஓகேங்களா? அப்போது இது வரைக்கும் கீழே எனக்கு பாடி க்ளோஸ்ங்கிற கண்டிஷன் தான் ஸ்டாப் லாஸு. சம்டைம்ஸ் கேப் டவுனில் கீழெல்லாம் போகும், ஆனால் க்ளோஸ் எங்கே நடக்குது அதான் நம்மளுக்கு மெயின். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து 1 minute காட்டுறேங்க. ஸோ நான் போட்ட இடம் இந்த இடம் தான். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லேருந்து கீழே விக்யூ போயிட்டான். அப்போ கீழே எல்லாரும் ஆர்டர்ஸ் எடுத்தாச்சு, மார்க் நேராக சூட்ட போயிட்டாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ட்ரேட் இது. ஓகேங்களா? 75 பாயிண்ட். ஸோ நம்ப முடியல அப்படின்னா சொல்ல கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும், வேறு வழியும் கிடையாது. இப்போ தான் இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஒரு அக்செப்டபிள் என்ட்ரிங்கிறது கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லேயே கொடுத்துருக்கோம். 5 minutesோட இந்த ஒரு 46 பாயிண்ட் ரேஞ்சில் ஒரு ஃபஸ்ட் டார்கெட் இருக்கும். ஃபுல் டார்கெட்னு இதுங்க தான். அப்போது நம்ம சொன்ன மாதிரி ட்ரெண்டு பேரிஸாக இருந்தாலுமே ஒரு ஓபி ஜோனில் டேப் பண்ணும்போது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். இது நாட் ஓன்லி 5 minutes, ஸோ 1 hour ஒரு ஸ்ட்ராங் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டுங்கிறது பூம் ஆயிருக்கு. அப்போங்கிறது மார்க்கெட் மேலே கண்டினியூஸாக போயிடுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த சான்சஸ் எப்படி நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 693 இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனு. இது ஏன் நான் பிரேக்கர் பிளாக் மாதிரி போடாமல் ஸ்ட்ராங் ஜோனாக போட்டிருக்கேன்னா ஒரு டெசிஷன் ஏரியா. ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்த ஏரியா. இப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன பண்ணியிருக்கான், இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேபி சம்
பேரிஸ் ஆகிட்ட சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சா இங்கே மறுபடியும் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது 800 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது ஒரு ஸ்ட்ராங் ஜோனு. மேபி இதுக்கு மேலே போனால் ஃபர்தராக மார்க்கெட்டுங்கிறது அந்த 800 ரேஞ்ச் வரைக்கும் போகும். இதுக்கப்புறம் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இதுக்கு மேலே போகுமா இல்லைங்கிறது கீழே விழுமாங்கிறத லைவ் மார்க்கெட்டில் முடிவு பண்ணணும். அப்போ இதில் நமக்கு என்னாச்சு, மார்க்கெட்டோட போஸ்ட் முடிஞ்சு போச்சு. தென் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளே பண்ணக்கூடிய ஓபி ஜோன் ஏரியாவை நமக்கு கிடச்சிச்சு. கரெக்டுங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோஸில் வந்து இது பார்த்துட்டீங்க. ஓகே, ஃபின் நிஃப்டி வரேன். ஸோ ஃபின் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம மார்னிங் வந்து பேங்க் நிஃப்டி வச்சு சொல்லிட்டு போய்ட்டோம், ஃபின் நிஃப்டி மறந்துட்டோம், சாரிங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஃபின் நிஃப்டியோட ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா பேரிஸ் தாங்க. நம்ம அன்றைக்கி ஏன் நிஃப்டி கீழே இருந்ததுக்கு காரணமே ஃபின் நிஃப்டி தான் எடுத்து காட்டியிருந்தோம். கரெக்டுங்களா? அதனால் இல்லை அவங்களுக்கு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனாலுமே மார்க்கெட்டுங்கிறது ட்ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பேரிஸ் ட்ரெண்டு தான் இருந்திருக்கு. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதாவது லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு ஹையர் ஹையில் ஃபார்மேஷன், இதில் ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட், தென் இந்த ப்ளஸில் லோ வச்சுக்கு என்னோடய ஹை எங்கேயுமே எடுக்கல. என்னோடய எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட் இது தாங்க. அப்போ இருந்துமே இதோட லோவஸ்ட்டு க்ளோஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் லோவஸ்ட்டு க்ளோஸுங்கிறது பெருசாக எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இது கீழே பாடி க்ளோஸு, இந்த கீழோட ஹை எடுத்தது இங்கே தான். அப்போது அதுக்கு மேலே ஹை எடுக்கிறதுனால இது லாஸ்ட் லோவாக இருக்கும். இதோட ஹை இங்கே எடுத்து இது ஃபுல்லாக லைக்லி சிங்கிள் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் தான். இது ஃபுல்லாகவே ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் தான். இது வந்து இப்படி தான் வரும். ஸோ இப்படி தான் மார்க்கெட் ட்ரெண்டு பேரிஸாக இருந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது மார்க்கெட்டில் அடுத்து எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் ஏரியாவுக்கு போகும். ஸோ அப்போ இந்த புல்லிஸில் இருக்கக்கூடிய டிமாண்ட் ஏரியா கேட்டிங்கன்னா இந்த ஓபி தான். இதோட ஓபி அப்படிங்கிறது தான் ஸ்டாப்லாஸ் கண்டிப்பாக இது லோ வரைக்கும் வரதான் செய்யும். இது ஒரு ப்ரீவியஸாக இருந்தால் ஸ்ட்ராங்கான சப்ளை, அது டிமாண்ட் அவங்களுக்கு ஆக்டாக இருக்குது. அப்போ இந்த ட்ராப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன இல்லை அப்படின்னா லிக்விடிட்டி இல்லை. ஏன்னா இது ஒரு ஓபி டேப் பண்ணுறான். ஒரு ஓபி டேப் பண்ணும்போது ட்ரெண்ட் எனக்கு என்னவாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புல்லிஸ் ஓபி டேப் அப்படி இருக்கணும். பட் ட்ரெண்டு பேரிஸ் இருக்கும்போது கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அப்படி கன்ஃபர்மேஷன் போகலாம் கேட்டிங்கன்னா 1 மினிட்டே எனக்கு லாஸ்ட் இருக்கக்கூடிய ஹை ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ இந்த ஹை பிரேக்கெட் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான லிக்விடிட்டி கிடைக்கும். இல்லை இந்த ஹை பிரேக்கெட் பண்ணால் தான் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ்க்கு மார்க்கெட் டேப் பண்ணி கீழே வர முடியும். அப்போ எதுவுமே நடக்க முடியாதுனாடி என்ன ஆகாது, மார்க்கெட் லிக்விடிட்டி இல்லாமல் தள்ளுங்கிற மாதிரி. ஸோ மார்க்கெட்டுங்கிறது இப்படி தாங்க நிற்கும்.